ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டான குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச பரோட்டா வந்துட்டு வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன். 3 இல்லைனா 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால பரோட்டாவுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஒரு கலர் தங்க கலர் கொடுக்கும். குக் பண்ணுறப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் வெண்ணெய் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் மைதாலாம் பார்த்திங்கன்னா நல்லா மர்ஜ் ஆகும். பால் ஆட் பண்ணுறதுனால மைதா பரோட்டாவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு முட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மைதா முட்டை அதுக்கப்புறம் பால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுனால பரோட்டாவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல இழுவத்தன்மையாக வர அளவுக்கு நீங்கள் நல்லா இழுத்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. விடாமல் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி முறையில் செய்கிறதுனால நீங்கள் உடனே கூட நீங்கள் பரோட்டா செய்யலாம், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நம்ம எடுக்கிறப்பே தெரிஞ்சிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிசிட்டி கிடைக்கும். இது பரோட்டாவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுதான் ஆக்சுவலாக பரோட்டாவுக்கு இந்த மாதிரி தான் மாவு பிசையணும். நீங்கள் தண்ணி பால் எல்லாம் எந்த அளவில் பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு மாவு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி முறையில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் நல்லா ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துடலாம். ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு பிளெயின் பிளேஸில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பரோட்டா மாவு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். டைமும் நிறைய எடுத்துக்காது. எந்த அளவுக்கு மெல்லிஸாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இதையும் ரோல் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டுறோமோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பன் பரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி மாவு பார்த்துக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தங்க கலரில் நமக்கு பரோட்டா ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், 15 நிமிஷத்தில் நான் வீட்டில் சூப்பராக பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.